அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஃபேஸ் ஆப். இது என்னடா ரீஃபேஸ் ஆப் நீங்கள் கேட்கலாம். இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிள். இது வந்து ப்ளே ஸ்டோரில் போய் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ப்ளே ஸ்டோரில் நார்மலாக நீங்கள் சர்ச் பண்ணவே அவைலபிள் தான். எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி தரேன். ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோரில் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரீஃபேஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆப் எதுக்குடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. இந்த ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோலையும் உங்களோட ஃபேஸ் வந்து போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹேக்கரோட வீடியோஸ் இருக்குது, இல்லை சம்திங் நீங்கள் ஒரு வீடியோ வச்சுருக்கீங்க, அந்த வீடியோவில் உங்கள் ஃபேஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஒரு வீடியோ வச்சுருப்பாங்க, அந்த வீடியோவில் அவங்களா இருப்பாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் அந்த வீடியோவில் இருக்க மாட்டீங்க. அப்போ அதில் யாராவது ஒரு ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணி உங்கள் ஃபேஸாக நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை என்கிட்ட ஒரே ஒரு பிக் மட்டும் இருக்குது, அந்த பிக்கை நான் வீடியோவாக மாற்ற தாராளமாக மாற்றிக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு பழைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வந்து பேசுகிற மாதிரி நீங்கள் அனிமேஷனாக பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கெட் ஸ்டார்ட்னு கொடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட்னு கொடுத்தா டேக் த செல்ஃபி அப்படின்னு கேட்குது. நான் வந்து செல்ஃபி எடுக்கல, அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, என்கிட்ட என் கேலரிலேயே இருக்குது நிறைய ஃபோட்டோ. அதில் எதனா ஒரு லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1800 வந்து பே பண்ணணும் அப்படின்னு காமிக்குது. பட் அதுவும் வேணாம். 1 வீக் 75 rupeesன்னு கேட்குது. அதுவும் வேணாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா த ஸ்டார்ட் ஃப்ரீ 3 day ட்ரையல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது மாதிரி பேமெண்ட்டு கேட்கும். ஸோ பேக் வந்துடுங்க. திரும்பவும் ஒரு வாட்டி பேக் வந்துடுங்க. பேக் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போகும். இங்கே மேலே ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா, இன்ட்டு அதை கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ உனக்கு ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஆப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய ஃபேஸை வந்து லோட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இந்த ஃபேஸ் வந்து நான் உள்ளே லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன். அந்த லாஸ்ட் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, பொம்மை மாதிரி தெரியுது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஃபேஸ் ஆட் பண்ணிங்களோ அது வரும். இல்லை நான் வேறு ஃபேஸ் ஆட் பண்ண போகிறேன், இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணி அதுக்குள்ளே எந்த ஒரு ஃபேஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த ஃபேஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஹோம் பேஜுக்கு வந்துடலாம். ஹோமுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் தந்திருப்பாங்க. ஸோ இதில் எந்த வீடியோவில் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வைக்க போகிறீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எந்த வீடியோ வைக்கலாம், சம்திங் எதனா ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நான் சம்திங் ஜான்சினா அது வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜான்சினாவில் இப்போ நான் செலக்ட் பண்ண ஃபேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ரீஃபேஸின்னு வருது. அதாவது நான் எடுத்த ஃபேஸ் வந்து இந்த ஜான்சினா ஃபேஸோட மேட்ச் ஆக போகுது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ரீஃபேஸிங் சொல்லிட்டு கொஞ்சம் லோட் ஆக டைம் எடுத்தோம். ஏன்னா அதோட ப்ராசஸிங்லாம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா ஜான்சினா ஃபேஸ் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியுதா. நான் எந்த ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணோம் அந்த ஃபேஸ் வந்து அந்த ஜான்சினாக்கு வந்துடுச்சு. தெரியுதா உங்களுக்கு நல்லா, பார்த்தீங்களா மாறிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் எதனா கஷ்டமாக வீடியோ வச்சுருந்தா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயே நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, அந்த வீடியோக்குள்ளே கூட உங்களோட ஃபேஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எந்த ஃபேஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபேஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் யாரும் இதை தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. தென் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் தந்துருக்காங்க. டவுன்லோட் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ண போகிறனாலும் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு வீடியோக்குள்ளே உங்களோட ஃபேஸை வந்து போட்டாச்சு. என்கிட்ட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்குது. அந்த ஃபோட்டோ வந்து இது மாதிரி நான் வீடியோவாக சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முடியும். உங்கள்கிட்ட உங்கள் டேடி ஃபோட்டோ, மம்மி ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ இருந்தாலும் ஓகே, அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் பேசுகிற மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதுவும் எப்படி பண்ணுறது சொல்கிறேன். திருப்பி என்ன பண்ணிங்கன்னா ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி ஹோமுக்கு வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் எனி பிக்சர் வித் ஃபேஸ் அப்படின்னு இருக்கும் ட்ரைன்னு. அந்த ட்ரையை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோ ஆக்சஸ்ன்னு கேட்குது. அலோ ஆக்சஸ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து உள்ளே லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து உள்ளே லோட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒரு பிக் இருக்குது, அந்த பார்த்தீங்கன்னா ஒரு பேபி பிக் இருக்குது. அந்த பேபி பிக்கை வந்து நான் உள்ளே லோட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஃபேஸ் மட்டும் காமிக்குது. இங்கே நிறைய ஃபேஸ் இருந்துச்சுன்னா எல்லா ஃபேஸுமே காமிக்கும். அதில் எந்த ஃபேஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சிங்கிள் ஃபேஸ் இருக்கிறதுனால சிங்கிள் ஃபேஸ் எனக்கு வந்து டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எந்த சாங்கை உள்ளே ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை உள்ளே ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். நான் இதை செட் பண்ணுறதுனா எதை சூஸ் பண்ணலாம். ஓகே, நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஃபேஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ரீஃபேஸிங் சொல்லிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பேக்ரவுண்ட் ப்ராசஸிங்காக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேசுகிற மாதிரி இருக்குன்னு. இதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபேஸ் வந்து பேசுகிற மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. இது இந்த பிக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு பிக் வச்சிருந்தாலுமே அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேவ் பண்ணுறதா இருந்தால் சேவ் பண்ணலாம், ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.